not a game, it's a rich thing. டெக்ஸ்கூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த ப்ரொஜெக்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வாரண்ட்டி கார்டு கொடுக்குறாங்க AT50 சொல்லிட்டு. அக்சசரிஸ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக வருது. ப்ரொஜெக்டர் வந்து எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல் வந்து உங்களுக்கு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ ப்ரொஜெக்ட் ஆகும், இந்த ப்ரொஜெக்ட் வந்து எப்படி வந்து ரிமோட் ஃபங்க்ஷன் என்னென்ன, ஆப்ரேட் என்ன பண்ணணும், என்னென்ன கேபிளில் வந்து உங்களுக்கு வருது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா, ப்ரொஜெக்டர் கனெக்ஷன்ஸு, ப்ரொஜெக்டர் டிஸ்டன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் அக்சசரிஸ் பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக டான்சோவில் வர அந்த 2 3D கிளாஸ் வந்து ப்ளூ ரெட் 3D கிளாஸ் கொடுக்குறாங்க. ரிமோட் இருக்குது. ஸோ ரிமோட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பட்டன் இருக்குது, எக்ஸிட் பட்டன், அதுக்கப்புறம் AAASL போடுற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு AV பின் வருது உங்களுக்கு டிஷ் டிவி கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா உங்களுக்கு அக்சசரிஸ் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பவர் கேபிள் இருக்குது, 2 பின் பவர் கேபிள். இது வந்து 120 வாட் ப்ரொஜெக்டரு. ஸோ கரண்ட் பில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும், 120 வாட்ஸ், சரிங்களா. அதுக்கப்புறம் HDMI கேபிள், HDMI வந்து ஹை ஸ்பீட் HDMI கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 kg தான் இருக்குது, ரொம்ப கம்மியான வெயிட்டு. ஸோ போர்ட்டபிலிட்டி ப்ரொஜெக்டர் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய இடம் எடுத்துக்காது. 16,000-15,000 ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட் ப்ரொஜெக்டராக இருக்கும். இன்னும் ஃபர்தராக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதோட ஃபார்ம் ஃபேக்டர் வந்து வான்போ மாதிரி இருக்குது, சரிங்களா. வான்போவில் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா தனியாக வந்து உங்களுக்கு ஹீட் சிங்க் உள்ளே வந்து டிசிபேட் ஆகிற மாதிரி பெருசாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லென்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் க்ரில் இருக்குது, ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது, பின்னாடி வந்து AV போட்டு, ஒரு USB போட்டு, ஒரு HDMI, அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ ஜாக்கு, ஒரு பவர் போர்ட் சொருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டரோட பாட்டமில் வந்து ட்ரைபாட் மவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சீரியல் நம்பரோட AUN ET50 மாடல்ன்ட்டு. மேலே வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் ப்ரொஜெக்டர் வந்து அன்பாக்ஸ் அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ப்ரொஜெக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து மேலே வந்து ரெட் கலர் லைட் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஆகுது. பேக்கில் வந்து பவர் கேபிளும் ஃபேஸ்டிக் மட்டும்தான் ப்ளக்இன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் பண்ணிடலாம். ப்ளூவாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. AUN ஆல் யூ நீட் ஃபார் ஹோம் தியேட்டர் அப்படின்ட்டுருக்கு. நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு சர்ச், அப்ளிகேஷன்ஸ், வீடியோ, மியூசிக், செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம வந்து செட்டிங்ஸ் உள்ள போயிடுவோம். ஆப் அப்டேட்டு. ஸோ ஆப் அப்டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கோடி ஏர் ஸ்க்ரீன் சொல்லிட்டு இந்த 2 அப்ளிகேஷன்ஸ் இப்போதைக்கு காமிக்குது. 9.0 ஆண்ட்ராய்டு வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளான்ஸ் மாதிரி காட்டுறேன். அடாப், ஏர் ஸ்க்ரீனு, ஆப் ஸ்டோரு, ப்ளூடூத்து, டிஸ்னி, ப்ரைமு, சரிங்களா, ஸ்மார்ட் யூடியூப், WPS. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு அதுவே. அதுக்கப்புறமா உங்களுக்கு டேட் அண்ட் டைம், பூட் செட்டிங்ஸ் இருக்குது, லாங்குவேஜ் இன்புட் அண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ரிமோட் அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ் இருக்குது, கீஸ்டோன் செட்டிங்ஸ். ஸோ இதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேனுவல் கீஸ்டோன் வந்து கிடையாது, எலக்ட்ரானிக் கீஸ்டோனு. பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், ஃப்ரண்ட் ரியர், ஃப்ரண்ட் சீலிங்கு, ரியர் சீலிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 4.1 ஜூம் கீஸ்டோன். ஸோ ஜூமிங் வந்து 100% வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கம்மியும் பண்ணிக்கலாம். எவ்வளோ கம்மி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து 80% வரைக்கும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஹரிசாண்டல் 4 பாயிண்ட் கீஸ்டோன். ஸோ இது டிஃபால்ட்டாக எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருக்கிறது தான். அந்த எண்டு இந்த எண்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கீஸ்டோன் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
சரிங்களா. ஸோ 4 பாயிண்ட் கீ ஸ்டோன் வந்து நான் ஆல்ரெடி 4 பாயிண்ட்லேயும் வந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பேக் போயிடலாம். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் கீ ஸ்டோன் இருக்குது, மேனுவல் ஃபோக்கஸும் இருக்குது. ஸோ மேனுவலாக நீங்கள் ஃபோக்கஸ் அழுத்துறீங்க, ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் பண்ணி விட்ரும். சரிங்களா. ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோ ட்ரெபிசாய்டுன்னு இருக்குது. ஸோ இது வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அனலைஸ் பண்ணி வச்சிரும். பட் நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அபவுட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வெர்ஷனு, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் காட்டுது பாருங்கள், ஈதர்நெட்டு, சிஸ்டம் அப்கிரேடு. ஸோ டிவைஸ் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 GB வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா. 8 GB வந்து கொஞ்சம் கம்மி தான். மற்றபடி உங்களுக்கு ப்ளூடூத் ஆடியோ டிவைஸ் இது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற ஆடியோ டிவைஸ் இருந்துச்சுன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா. மற்ற ப்ராஜெக்ட் பண்ண கிடையாது. அப்புறம் வந்து உங்களுக்கு ரீசெட் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக உங்களுக்கு செட்டிங்ஸ் உள்ளே வர்றது. அதுக்கப்புறம் யூடியூப் உள்ளே போனீங்கன்னா ப்ரோ நான் வந்து 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக நல்லா இருக்குது வீடியோ குவாலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த 9 வாட்ஸ் பல்ப்லேயும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு மெனு வந்து செட்டிங்ஸ் எப்படி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இது வந்து லைட்டை வச்சுட்டு வர செட்டிங்ஸு. லைட் ஆஃப் பண்ணிடுறேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்க, ப்ளே கொடுத்துட்டு அதேமாரி இதோட கிளாரிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா வீடியோ ஃபார்மேட் இருக்குது, ஆடியோ ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதில் வீடியோ ஃபார்மேட் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080 பிக்சல், இங்கே பாருங்க 1080 பிக்சல் 144. இது வந்து உங்களுக்கு 4K வந்து சப்போர்ட் பண்ணதான்னா 4K வந்து சப்போர்ட் பண்ணலை. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் வீடியோ பஃபர், வீடியோ ப்ரீசெட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆடியோ ஃபார்மேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வருதோ அதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அதேமாதிரி வீடியோ பஃபர், ஸோ வீடியோ பஃபர் வந்து லோ, மீடியம், ஹை, ஸோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ ப்ரீசெட்ஸு, வீடியோ ப்ரீசெட்டில் தான் வந்து உங்களுக்கு 1080 பிக்சல் 60 இதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆடியோ ஷிஃப்ட் வந்து கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை செகண்ட் டிலே இருக்கோ அத்தனை செகண்ட் வந்து ஆடியோ ஷிஃப்ட்டு. ஸோ இதுவும் நல்ல விஷயம். ஆட்டோ ஃப்ரேம் ரேட், ஸோ அதுக்கு மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டட் இதெல்லாம் வந்து வீடியோ ப்ளேபேக் செட்டிங்ஸ். ஸோ நான் வந்து லைட்டை ஆஃப் பண்ணி காட்டுறேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிக்சல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த எண்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கிட்ட போனால் பிக்சலேஷன் இஷ்யூ இருக்கான்னா பிக்சலேஷன் இஷ்யூ கிடையாது. சரிங்களா. விவிட் கலர் வந்து நல்லாயிருக்கு. ஒயிட் பேலன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 170 இன்ச் வரைக்கும்னு சொல்லி கம்பெனி சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. யூசர் மேனுவலில் வந்து எந்த ஃபீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு 7.5 8 ஃபீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் 100 இன்ச் வந்து வருது. ஸோ இது வந்து ஷார்ட் ரூம் இருக்கவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டராக இருக்கும், குறைஞ்ச டிஸ்டன்ஸில் இருக்கிறது. ஸோ பிக்சர் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். சரிங்களா. இப்போ அடுத்தது நம்ம வந்து லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3873 வருது. 4500 சொல்லியிருக்காங்க. பட் ரியல் லூமன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வருது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த லூமன்ஸ் போதுமா ப்ரோ அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ நம்ம ரூமோட லைட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் பார்க்க முடியுதா பிரைட்னஸ் வந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லைட்டோட இது வந்து அந்தளவுக்கு எல்லா பிக்சலும் வந்து ஃபுல்லாக மறையலை. ஸ்டில் வந்து உங்களால் பிக்சரை வந்து பார்க்க முடியும். சரிங்களா. ஸோ 4500 லூமன்ஸ்க்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4000 கிட்ட வந்திருக்கு. ஸோ லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிவிடுவோம்.
ஸோ லென்ஸில் வந்து ஹீட்டு இது வந்து ஆக்சுவலாக சின்னது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த AUN ஃபார்ம் ஃபேக்டர் எல்லாமே சின்னதாக இருக்குது, வான்போ மாதிரி. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 85.7 தான் இருக்குது. ஸோ குரோமில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 98, ஸோ 98 வரைக்கும் போகுது. இங்கே வந்து 104. ஸோ இதுதான் வந்து இந்த சைடு தான் வந்து ஹீட் டிசிபேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க போல். 100க்கு மேலே வந்து உங்களுக்கு போகலை. மேலே பட்டன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 102, 98 அப்படி வருது. ஸோ ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு ஓவரால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டேக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே தான் உங்களுக்கு இந்த சைடு வந்து அந்தளவுக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹீட்டான ப்ரொஜெக்டெல்லாம் கிடையாது. ஸோ 120 வந்து 120 அபோவ் இருந்துச்சுன்னா தான் நல்லா ஹீட்டான ப்ரொஜெக்டர். ஸோ இது வந்து 120 கம்மி தான். ஸோ ஹீட்டிங் இப்போ இஷ்யூ வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஸோ யூசர் மேனுவல்லே அவங்க கொடுத்துருக்காங்க எப்படிலாம் வந்து நம்ம ப்ரொஜெக்டர் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஸ்டெப்பால் ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு லாங் லைஃப் வந்து வரும். ஸோ டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஹீட் உள்ள ஒரு ப்ரொஜெக்டர் கிடையாது. டெம்பரேச்சர் டெஸ்ட் அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டர் டிஸ்டன்ஸ் வந்து ரேஷியோ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து 3.8 ஃபீட்டு. ஸோ இது வந்து 37 இன்ச்சு, 50 இன்ச்சு வந்து 4.9, அதுக்கப்புறம் 60 இன்ச்சுனா 5.9, 85 இன்ச்சுனா 7.5, 150னா 16 அடி, அதுக்கப்புறம் 170 இன்ச் வந்து 18 அடியில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் மேனுவலில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் டெஸ்ட் வந்து பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ வந்து நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 66 வந்து உங்களுக்கு காட்டுது. இந்த ப்ரொஜெக்டரோட நாய்ஸ் வந்து பாருங்கள். ஸோ 50 தான் உங்களுக்கு வருது. 60 கம்மி இருந்தாலே உங்களுக்கு ஒயிட் ப்ரொஜெக்டர் தான். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கிற அளவுக்கு ஃபேன் ஸ்பீட்லாம் வந்து கிடையாது. ஸோ நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டரோட ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட நம்ம வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு விஷயம், இந்த ப்ரொஜெக்டர் ரிமோட்டில் வந்து ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் உள்ள போக தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நீங்கள் வந்து மைனஸ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, ஃபோக்கஸ் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 வாட் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஸோ வால்யூம் வந்து நான் வந்து 100ல் வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஸோ இதுதான் 100ல். ஸோ இறைதான்னு கேட்டிங்கன்னா இறையில, பட் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஹோம் தேட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு லெவலில் இருக்கும். 4K வந்து சப்போர்ட் பண்ணல. ப்ளஸ்ஸு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அதேமாதிரி கொஞ்சம் குவைட்டாக இருக்குது. ஃபார்ம் ஃபேக்டர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால டெம்பரேச்சரும் வந்து உங்களுக்கு கம்மி தான். ஸோ இதெல்லாம் இந்த ப்ரொஜெக்டில் இருக்க ப்ளஸ்ஸு. ப்ரொஜெக்டர் மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஆடியோ வந்து அந்தளவுக்கு கிடையாது. பட் ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பிளர் வந்து கிடையாது. ஸோ ஜென்ரலாக எல்லாேருக்கும் இந்த கொஷின் இருக்கும். ஸோ ப்ரோ வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கீஸ்டோன் இருக்குது, ஸோ பிளர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெளியே கூட போய் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எந்த அளவுக்கு ரீடபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஃபோக்கஸ் கரெக்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளர் வந்து இதில் கிடையாது. சரிங்களா? அங்கே பாருங்கள், ஸோ உங்களால் ரீட் பண்ண முடியுது. இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் பிளர்ரு ஓவரால். அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். அதாவது Wzatco W6 Pro கம்பேர் பண்ணும்போது இது வாங்கலாமா 15,000க்கு இந்த AUN ET50s அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.